இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோரா போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து அந்த லெட்டரையும் பென்ட்ரைவையும் திருடிக்கிட்டு ஓடி வராங்க. பின்னாடியே ஆளுங்களும் ஓடி வராங்க. அவங்களையும் எல்லார்ட்டையும் ஏச்சு போட்டு திரும்ப அவங்க வண்டியில வெகு வேகமா வந்துடுறாங்க. பாரதி விடுவேனான்னு ஆட்டோவில் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. டோரா ஒரு இடத்துல வந்ததும் அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்ததுக்கப்புறம் மித்ரா கிட்டேயும் பவானி கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த லெட்டரையும் பென்ட்ரைவையும் நான் எடுத்துட்டேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆளுகளில் ஒருத்தனை அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே நிறுத்தி வை. அப்போ தான் அவன் யார் போட்டாங்கிற லெட்டர் போடுறது உண்மை தெரியும். முக்கியமான விஷயம், அந்த லெட்டரோ இல்லை அந்த பென்ட்ரைவோ யாரு கடலையும் பற்றக்கூடாது. முக்கியமாக பாரதி ஆதி கையில் படவே கூடாது. அது தடையவே இல்லாமல் நீ நெருப்பு வச்சு அழிச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவானி. இதை கேட்ட துரையும், சரி மேடம், நான் அழிச்சிட்றேன், ஆனால் நீங்கள் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட்டில் இன்னும் பணம் வந்து சேரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 5,00,000 ரூபா பணம் உனக்கு உடனே வந்து சேர்ந்துடும். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட செலவுக்கு வச்சுக்கோங்கிறாங்க. எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இதுங்க பாரு, நீ அசால்ட்டாக இருந்துடாத, உனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நாங்கள் சொன்ன வேலையை நீ கச்சிதமாக முடிக்கணும். அந்த நபர் மட்டும் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க மித்ரா. அதற்கு நான் பார்த்துக்கிறேன், விடுங்க மேடம்ங்கிறான் தோறேன். இந்த பென்ட்ரைவும் லெட்டரையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னதான் இருக்குதுன்னு படித்து பார்க்கலான்ட்டு படித்து பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பாரதி வந்துடுறாங்க. வந்து ஜன்னலுக்கு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. லெட்டரை படித்து பார்க்கலான்னு விரித்து பார்க்குறாங்க. அதில் எதுவுமே இல்லை. என்னடா இது, மொட்டையாக இருக்குது, தொடச்சி வச்ச மாதிரி இருக்குது, ஒன்றுமே எழுதலையாடா, இதுதான் ரகசிய லெட்டரா அப்படின்னு கேட்குறாங்க தோற. ஆமாம், என்னடா இது வெறும் பேப்பராக இருக்குது, சரி அந்த பென்ட்ரைவில் என்னதான் இருக்குதுன்னு அதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. தோற பாரதி ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. ஸ்க்ரீனில் பார்த்தா ஆதி வராரு. டோரா ஆதியை பார்த்துட்டு மிரண்டு வர்றாரு. என்னடா இது, இவன் ஸ்க்ரீனில் வரான், அப்போ இதுக்கு பின்னாடி எல்லாம் இவன் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதி வந்து நிற்கிறாரு. என்னது, நாங்கள் வருவானே நீ எதிர்பார்க்கலையிலடா, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, எனக்கு எப்போ இருந்து உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு. என்னை பற்றின ரகசியங்கள் அத்தனையும் உனக்கு மட்டுமே தெரியும், அதனால உங்ககிட்ட தான் நான் உண்மையை கறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு தோற கேட்கும்போது அப்போ தான் ஆதி பழசை நினச்சி பார்க்குறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் ஐடியா கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன ஐடியாவில் தான் இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சேங்கிறாங்க ஆதி. எனக்கு நானே ஒரு லெட்டர் போட்டுக்க போகிறேன். அந்த லெட்டரில் இருக்கிற ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு மர்மமான எதிரி. அந்த எதிரி யாரோ அவன் தான் என் வாழ்க்கை விஷயத்துலையும் விளையாடி இருப்பான்னு நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க ஆதி. மறந்து போன விஷயங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியே நான் விட்டுட்டேன்னா அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுரும். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஆதி. அந்த லெட்டர் என் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை வச்சு தான் நான் யாருங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் நான் உதவுறேன்னு சொல்லியிருக்காரு. தோரா சொல்ல சொல்ல அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, என்னை பற்றின ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணும். பாரதியை நீ எப்படியெல்லாம் பழி சொல்லி அவங்க பேரில் கெட்ட பேர் உருவாக்குனேன், உங்களுக்குள்ளே எத்தனை பிரச்சனைகளை ஆரம்பித்தேன், இதெல்லாம் எதுக்காக செஞ்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா. நான் போட்ட ஸ்கெட்சில் உன்னை பிடிக்க எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய திருட்டு பையனே அப்படிங்கிறாங்க ஆதி. டேய் தோரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட லிஸ்ட்லேயே நீ இல்லை. எனக்கு சரிசமமாக இருப்பீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு பின்னாடி நீ தான் இருக்கீன்னு இப்போ தான் புரியுது. எனக்கு சமமாக இருக்கவெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே அப்படி தான்டா, அப்படி தான் நான் பண்ணுவேன். இன்னைக்கு நான் உன்னையே சும்மா விட போகிறதா இல்லை, ஒரு கை பார்க்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். நீயா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு தோரை. தோரையை 2 அடி வச்சு அப்படி கையை முறுக்கி உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. இதை பாருடா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல உன்னோட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்குறாங்க. அடே அப்பா, என்ன விலையில எவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கி வச்சிருக்க. கம்பெனி ஆஃபீஸர் கூட இந்த அளவுக்கு ஃபோன் வச்சிருக்க மாட்டாங்க. நீ சாதாரண ஒரு பியூன் எந்த அளவுக்கு பிரமாதமான ஃபோன் வாங்கி வச்சிருக்க. சரி விடு விடு, உட்காரு. நீ பேசுறத நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதி துரையை கட்டி போட்டுட்டு அவங்க பேசுறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாரதிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அப்பா, ஆதி இந்த அளவுக்கு வேலை செய்வார்னு எதிர்பார்க்கலையே. சரி, இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சொல்லுடா, என்னை பற்றின ரகசியங்கள் உனக்கு என்னெல்லாம் தெரியும், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக ஜன்னல் வழியாக பாரதி நிற்கிறத பார்த்துட்டு ஆதி, ஓஹோ பாரதி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னா இவனை வேறு மாதிரி தான் விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆதி துரைகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ துரை உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், பாரதி மேலே திட்டு பழி சுமத்துனது நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜன்னல் கதவு படாருன்னு அடிக்குது. அப்போ பாரதி மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆதி திரும்பி பார்க்குறாங்க. ஓ பாரதி, நீங்களும் மாட்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டீங்களா, சரி போங்க போங்க. ஆனால் இவனை விடுறதா இல்லை, இவங்ககிட்ட இருந்து தான் எல்லா உண்மையும் கறக்கணும்னு நினச்ச ஆதி துரைக்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. உண்மையை சொல்லடா, எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்த, உனக்கு பின்னாடி இதுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு பின்னாடியெல்லாம் யாரும் இல்லை, பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க துரை.
பாரதிகிட்டயே நான் கேட்டு பார்த்தேன். ஆனா, அவ ஒத்துக்கிற மாரி தெரியல. அதனால தான் அவளுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் குடுத்தா. கண்டிப்பா என் பேச்சுக்கு அடங்கி வருவா அப்படின்னு நெனச்சு தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேங்கிறாங்க. இத கேட்டதும் ஆதிக்கு சரியான கோவம். ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா? அண்ணிங்கிறவ அம்மாவுக்கு சமமானவ. ஒழுங்கு மரியாதையா என்ன பத்தின ரகசியங்கள சொல்லிடுன்னு கேட்கும்போது, அப்ப துரை அதெல்லாம் உன்ன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி கையில ஃபோன் இருக்கும்போது ரூ. 5,00,000 பணம் அக்கவுண்ட்ல வந்ததா காட்டுது. அத பார்த்த ஆதிக்கு என்னடா இது? உனக்கு யார் ரூ. 5,00,000 பணம் போட்டிருக்காங்க? இது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த 2 ஃபோனையும் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஃபோன்ல பேசிட்டு வந்துடுறேன்ட்டு வெளியில வர்றாங்க. அப்போ துரை பதட்டப்படுறாங்க. அச்சச்சோ! பவானி மேடம் பணத்த போட்டுட்டாங்க. இதை இவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானே! ஆனா இத போட்டது யாருன்னு இவன் கண்டுபிடிச்சான்னா, இதுக்கு பின்னாடி பவானி மேடம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவானே! எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து அந்த ஃபோனையும் வாங்கிரணும், தப்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க துரை. ஆதி அந்த பக்கமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது ரவுடிங்கள கூப்பிட்டு, "டேய் சீக்கிரம் வந்து என்னை அவுத்து விடுங்கடா. திரும்பி வரதுக்குள்ள என்னை காப்பாத்துங்கடான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ரவுடிங்களும் எழுந்திருச்சு வந்து துரையோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுடுறாங்க. துரையும் ரவுடிகளும் எழுந்திருச்சு வந்து ஆதிக்கு முன்னாடி நிக்கும்போது ஆதி திரும்பி பார்த்துடுறாங்க. "ஓ! நீ தப்பிச்சிட்டியா?" அப்படின்னு நினைச்ச ஆதி அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரை இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு தப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஆதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "கவலைப்படாதீங்க, அவனை வச்சு வீடியோ ஆதாரத்தை எடுத்தீங்கல்ல, அந்த ஆதாரத்தை வச்சு அவனை மடக்கி பிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்க துரை தப்பிச்சு போயிட்டு இருக்கிறத பார்த்து ஆதி ஃபோனை கட் பண்ணிட்டு துரையை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. துரை ஆதி கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த பக்கமா ஓடி ஓரமா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறான். ஆதி திரும்பி திரும்பி பார்த்துட்டு எங்கேயோ காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இன்ஸ்பெக்டர் ஆதியை எச்சரிக்கையா நீங்க வீடு போய் சேருங்க, அவனை மறுபடியும் பார்த்துக்கலாம், நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இங்க ஆதி சரின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா சுதாகரும் மித்ராவும் இன்ன வரைக்கும் பாரதி எங்க போயிருப்பா, ஆஃபீஸ்லயும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி எங்கேயோ போயிருக்கா, மொத்தத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, அது என்னங்கிறத பார்க்கலாங்கிறாங்க சுதாகர். துரை ஆதி கண்ணில் படாமல் அந்த பக்கமாக வந்து நின்றுட்டு பவானி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட பவானி, டே என்னடா சொல்கிற, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதி தான் இருக்கானா? ஆதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாரும் பஸ்மா மாட்டிக்குமே, என்ன பண்றதுங்கிறாங்க. அதான் மேடம் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பணம் அனுப்புனதும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா யாருங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறாங்க துரை. அப்போ பவானி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரி விடு, பாரதியை கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலியை கட்டிரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்படியே ஒரு திருப்பு முனை அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பவானி. இதை கேட்ட துரையும் ஆஹா ஒரே கல்ல 2 மாங்காய் நினைச்சிட்டு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி பாரதி நம்ம வலையில விளைவிக்கணும்னு நினைச்ச துரை ஒரு திட்டத்தோட ஐடியா போடுறாங்க. ஒரு பொண்ணை துரத்துற மாதிரி டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க. 4-5 ரவுடிங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு காலேஜ் பொண்ணை துரத்துற மாதிரியும், அந்த காலேஜ் பொண்ணு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஓடி போய் பாரதி கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாரதி அனுதாபப்பட்டு, என்னடா ஒரு பிள்ளைய 4-5 ரவுடிங்க துரத்திட்டு இருக்கீங்க, என்னடா கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு இந்த ரவுடிங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, பட்ட பகல்ல ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு தைரியமா துரத்துறீங்க, நான் சும்மா விட்டுருவேனா, பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிங்களாடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அதே பொண்ணு பாரதி கழுத்துல அப்படி கையை வச்சு நெரிச்சு பாரதியை கடத்தறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. என்னக்கா நீ இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கிண்டல் பேசிக்கிட்டு அந்த பொண்ணு பாரதியை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கமா நின்று ரவுடிங்க பாரதி முகத்துல ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. அப்பாடா எப்படியோ பவானி அக்கா சொன்ன மாதிரியே தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லி பாரதியை தூக்கிட்டு போய் தனியா ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஆதிக்கு வந்ததே கோவம். உடனே இன்ஸ்பெக்டர் மூலமா இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க. இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்ல ஆதி இன்ஸ்பெக்டர் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு துரை இருக்கிற இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. துரை பாரதியை கட்டி போட்டு, என்னடி அப்படி பார்க்குற, ஆதிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு உனி தைரியமா இருக்கியா, அதுதான் நடக்காது. அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இனிமே நடக்க போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவ தேனந்தேனும் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் சாகணும். இந்த இடத்துல நான் உன்னை கட்டி போட்டிருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த நிமிஷமே நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன்னு சொல்லி துரை ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வாசு வருவார்னு துரை எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருந்த ஒரு ரவுடி மூலமா வாசு இறங்குறாரு. துரை ரொம்ப ஆணவமாகவும் கேவலமாகவும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ரவுடியே அப்படியே வாசுவா மாறி துரையை குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. இதை துரையே எதிர்பார்க்கல. என்னடா இது, இவன் எதுக்குடா நம்மளை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி திருப்பி, என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க. அப்படி தாண்டா அடிப்பேன், முதல்ல நீ இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா என் கையாலே செத்துடுவேன், தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை துரையை மிரட்டிட்டு இருக்காங்க. என்னடா எனக்கு எதிராகவே திருப்பி பேசிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துரை அந்த ரவுடியை 2 அறை விடுறாங்க. அறை விட்ட ரவுடி திருப்பி விடுறாங்க. அந்த அடியெல்லாம் வாசு கொடுக்கறதா உணர்ந்து அப்படியே மடிஞ்சு கிடக்குறாரு துரை. பாரதிக்கு புரிஞ்சு போச்சு, வாசு வந்து என்னை காப்பாற்ற வந்துட்டாருன்னு நினச்சிட்டு அப்பாடா நம்ம வெறுமூச்சு விட்டுருக்காங்க. கரெக்டாக வெளியில் பார்த்தா ஆதி இன்ஸ்பெக்டரோட வந்து நிற்கிறாங்க. துரை கையும் களவுமா பிடிபடுறாங்க. அதுக்கப்புறம் உண்மை வெளிச்சத்துக்கு வருது. பாரதி, மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாரும் இந்த எனக்கும் பாரதிக்கும் பின்னாடி யார் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சூழ்ச்சிக்காரங்க யாருன்னு நான் தெரிஞ்சே ஆகணும்னு நினச்ச ஆதி விடுவேனான்னு
துரைகிட்ட இருந்த ஃபோன் நம்பரையும் அந்த அக்கௌண்ட் நம்பரையும் வச்சு பார்த்தா பவானி இருக்கிற விஷயம் தெரியுது. பவானி யாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஆதி நேருக்கு நேராக போய் பவானியை சந்திக்கிறாங்க. சந்திச்சதும் பவானி ஆதியை பார்த்ததுமே அரண்டு மிரண்டு நிற்கிறாங்க. என்ன பவானி மேடம், நான் இங்கே வந்து நிற்பான்னு எதிர்பார்க்கலையில, உங்களோட கை மகுடி மித்ராவும் சுதாகருமா அப்படின்னு கேட்டதுமே பவானிக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. எப்படி இந்த ஆதி இது எல்லாம் கண்டுபிடிச்சான்? இந்த துரை மூலமா நம்ம சிக்கிட்டோமே, இந்த துரையை நம்பினதுக்கு நம்ம வசமா மாட்டிட்டோம்னு நினைக்கிறாங்க பவானி. துரை வாசுகிட்டையும் மாட்டியிருக்காரு, இந்த பக்கம் பவானிக்கிட்டையும் மாட்டிட்டாங்க. அந்த பக்கமா மித்ராவும் இந்த துரையை இனி சும்மா விடக்கூடாது, இவன் உண்மையை சொல்லிட்டான்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு துரையை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. டேய், இனிமேலும் உன்னை உயிரோட விட்டு வச்சா நாங்க எல்லாரும் வசமா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது துரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சும் போது, உன்னை காப்பாத்துனா இனிமேல் நாங்க மிஞ்ச மாட்டோம்னு நினைச்ச மித்ரா துரையோட கதையை முடிச்சிடணும்னு மித்ரா நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக துரை எப்படியாவது எல்லாத்துக்கனாலையும் மன தூவிட்டு நம்ம தப்பிக்கலான்னு தப்பிச்சு போக பார்க்குறாங்க. நாலாம் மொழியும் துரைக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. ஆதி துரை கண்டிப்பாக சிக்கி ஆகணும், வேற வழியே இல்லைன்னு நினச்சி வலை விரிச்சு பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் துரை தப்பிக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சதும் ஆதியோட சுயரூபத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதிக்கு ஆதி இவ்வளவு சப்போர்ட்டாக இருக்காங்களான்ட்டு மித்ரா சுதாகர் எல்லாருமே பயந்து நடுங்கி ஒடுங்கி நிற்கிறாங்க. அலமேல் பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம். எப்படியோ ஆதி பாரதியை புரிஞ்சுக்கிட்டான். இனிமேலும் நம்ம பாரதியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் இருக்கிறாரு. கடவுள் கண்டிப்பாக உண்மையான புருஷ மண்டடியை சேர்த்து வைப்பாங்க. இந்த மித்திரை என்னெல்லாம் தந்திரம் பண்ணுனா அவளோட தந்திரம் எதுவும் ஜெயிக்காது. இனிமே பாரதியோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற நிம்மதியில் இருக்காங்க. பாரதி ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவர்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிற நிம்மதியோடு இருக்காங்க.